சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாரு, அவங்க இங்கே சேர போகிறாங்கன்னு நல்ல வார்த்தைகள் நம்ம நம்ம தகவல் அப்படி தான் எல்லாம் வருது. இப்போது விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வருது, மற்ற அரசியல் கட்சிகளிலையும் வருது. இது சேருவார் வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸோட விஜய் சேருவாரா? காங்கிரஸ் முதல்ல யாரோட சேர்ந்தா யார் யார் காம்பினேஷன் சேர்ந்தால் சரி வரும்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற பார்ட்டிஸே மெயின் பார்ட்டிஸ் இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து டிவிகே. இதில் வந்து ஒருத்தர் மாதம் தனியாக எடுத்துடலாம். அவர் சீமான், அவர் யார் கூடயும் சேர மாட்டார், சேர வேணாம்னு சொல்லிட்டார். அவர் அவர் போயிடுச்சு. சேர மாட்டார், சேர்த்துக்க மாட்டாங்களா? இல்லை, அவரே சொல்லிட்டார். அவர் அதுக்கு சான்ஸே கொடுக்கல. அவரே சொல்லிட்டார் யார் கூட சேர மாட்டேன்ட்டார். ஒன்று மீதி சேர்ந்தா இப்போ வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இப்போ இருக்கிற கூட்டணி, ஏடிஎம்கேவும் பிஜேபியும், அடுத்தது டிஎம்கேவும் காங்கிரஸும். இப்போ தனியாக இருக்கிறது வந்து இப்போ இருக்கிறது நாம் தமிழரும் இவங்க தான், இது டிவிகே தான். டிவிகே வந்து இப்போ இது போயிடுச்சு இல்லையா, நம்ம நாம் தமிழர் இப்போ இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. இப்போது இவங்க எதுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துருக்காங்க, இவங்களே டிவிகே அங்கே இருக்கணும்னு பார்த்தாங்க, அது முடியல. ஏன் முடியலன்னா அவங்க கொள்கையே இவங்களுக்கு ஒத்து வரல. இவரோட டிவிகேக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்தாச்சு. ஸோ அப்போது காங்கிரஸ் டிஎம்கே தான். காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டு பேர்லேயும் டிஎம்கே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் த டிஎம்கே அப்படின்னு வெளியே நியூஸ். அதில் இருக்கிற ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியை போய் இங்கே பார்த்தது இல்லாமல் மலேசியாவுக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே போய் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் காங்கிரஸ் வந்து சேர்க்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இவங்களும் பாதி நிற்கிது, இன்னும் ஃபுல்லாக வரல. ஸோ அப்படி சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் இவங்களுக்கு பலம் தான். யாருக்கு? டிவி கேட்கும் பலம், அவங்களுக்கு பலம். கண்டிப்பாக டிஎம்கே அவுட்டு, கம்ப்ளீட்டாக போயிடும். எப்படி சொல்கிறீங்க டிஎம்கே அவுட்டுன்னு? இவ்வளோதான் மைனாரிட்டி ஓட்ஸ் தான். என்னென்னா தமிழகத்தில் இருக்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகாரமாக இருக்கிற கூட்டணி வந்து விசிகா, திமுக கூட்டணி உள்ளது விசிகா இருக்குது, சிபிஎம், சிபிஐ, இவங்களாம் கூட்டணியில் இருக்காங்க. அப்புறம் முஸ்லீம் லீக்ல அவங்களாம் இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் போச்சு அப்படின்னா திமுக அவுட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது காங்கிரஸ் இஸ் அ மெயின் அலையன்ஸ் ஃபார் இது நேஷனல் பார்ட்டியோட ஒரு இது இருக்குது. நேஷனல் பார்ட்டின்றது மாத்திரம் இல்லாமல் டிஎம்கேக்கு அடுத்த பெரிய பார்ட்டி அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் தான். மீதி பேர்லாம் 5, 10 இவ்வளோ சீட்டு தான். இவங்க தான் 25 சீட்ஸு. ஆமாம். ஸோ அடுத்த பெரிய பார்ட்டி அதுதான். அதை தவிர அவங்களுக்கு வந்து மெயினாக டிஎம்கேக்கு வர ஓட்ஸ் எல்லாம் மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் காரணம் வந்து காங்கிரஸும் மெயின். பிஜேபி எதிர்ப்பு, அதே நேரத்தில் காங்கிரஸு ஆதரவு நிறையா இருக்குது. இது மைனாரிட்டிஸ் அதுதான். இப்போ ஆல்ரெடி விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு நிறையா இருக்குது. இப்போ இவங்களும் சேர்ந்தாங்கன்னா எல்லா மைனாரிட்டி இந்த பக்கம் வந்துடுவாங்க. இன்னொன்று சார், இப்போ அப்படி பார்க்குறத விட நம்ம காங்கிரஸ் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து அவரோட இது தன்னுடைய பலத்தை கம்மியாகிட்டே இருக்குது. எல்லாமே பாஜக தான் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸோட இது வேல்யூ கம்மியாக இருக்குது, வெளியே வருதில்ல. பட் இங்கே பொறுத்தவரையிலும் இங்கே ஆல்ரெடி கம்மி தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இது இல்லை. பட் இவங்களோட சேர்ந்தால் சான்சஸ் நிறையா இருக்குது. நாட் ஓன்லி இங்கே, பாண்டிச்சேரி, கேரளா, இது 3 இடத்துலையும் விஜயோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. ஆமாம். அப்படி அவங்களுக்கு அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த பார்த்தோம்னா இவரோட சப்போர்ட் இருந்தால் வின்னிங் சான்சஸே இருக்குது, ஆட்சி அமைக்கிற வாய்ப்பே இருக்குது. ஆமாம், சவுத்தில் இப்படி எடுத்துக்கிட்டோமே இந்த தமிழ்நாடு, கேரளா. ஆனால் இங்கே பொறுத்தவரையிலும் இப்போது டிஎம்கேவோட சேர்ந்தாங்கன்னு வச்சு ஆல்ரெடி இருக்க அங்கேயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது காங்கிரஸ் வந்து தான் பேரை காப்பாற்றிக்கணும்னா விஜயோட கூட்டணி வச்சா தான் பேரை இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை. அது வந்து எப்படின்னா பேரை காப்பாற்றிக்கிறது மாத்திரம் கட்சி போய் அப்படியே சர்க்கிளில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நம்மளும் ஒரு இதில் வரணும்னா கேரளா, தமிழ்நாடு இதில் கொஞ்சம் நம்ம பேர் இருக்கணும்னா விஜயோட கூட்டணி வச்சா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இவங்களோட அதாவது டிஎம்கேவோட ஏதாவது ஊழல் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா, ஆன்டி இன்கம்பரன்சி இதெல்லாம் ஊழல் பொறுத்தவரையிலும் அதோட வந்து என்னது எஃபெக்ட் வந்து இவங்களுக்கு பாதிக்கும். ஸோ இவங்களோட வந்து என்னவா சொன்னாலும் சரி, காங்கிரஸ் நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன்னா சொல்லி நாங்கள் ஒன்றும் பண்ணலைனாலும் இவங்க பண்ணுறது கூட்டணி இருக்கிறதுனால இவங்களுக்கும் பாதிக்கும். இதை தவிர நீங்கள் சொன்னீங்க இவங்க வந்து யாராவது இவர் திருமாவளவன் கட்சி, அப்புறம் சிபிஎம் அதெல்லாம் நிறைய இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இதுவரை இப்போ இருக்கிற பழைய ரெக்கார்டை பொறுத்து இவங்கெல்லாம் அலையன்ஸு நண்பர்கள்னு பேர். இவங்க கூட நண்பர்கள்லாம் இவங்க தப்பு செஞ்சால் கண்டிக்கணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்க ஒத்து ஊதியிருக்காங்க. நம்ம எல்லா கூட்டணியும் எப்படி தான் நடக்கும்? எல்லா கூட்டணியும் எப்படி தான். அப்போ கூட்டணி சொல்ல எதுக்காண்டி ஒத்து ஊதுறாங்கன்னு இப்போ பார்த்தோம்னா சீட்டுக்காண்டி தான் ஒத்து ஊதுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ இவங்க வந்து இவங்கெல்லாம் சேர்ந்தாலும் ஸோ காங்கிரஸ் வந்துடுச்சுன்னா இவங்க டிஎம்கே அந்த அலையன்ஸ் வந்து வின் பண்ணுறது கஷ்டம். அதுதான் என்னோட இது.
இன்னொரு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கையை பிடிச்சிட்டு ஸ்டாலின் வந்து சொல்லுவார், ஸ்டாலின் கையை பிடிச்சிட்டு ராகுல் காந்தி சொல்லுவார், ஸ்டாலின் என் சகோதரர் மாதிரி, ஸ்டாலின் என்னை எங்களை 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது, எங்கள் கூட்டணி யாராலையும் பிரிக்க முடியாது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம். இது எப்படி 2 அண்ணன் தம்பிங்க 2 பேர் எப்படி பிரிவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க பிரிவாங்க இல்லை, அவங்க பிரியணுன்றது அவங்களுக்கு ஆசை இருக்காது, கால சூழ்நிலை தான் ஒன்று. அவங்க வந்து காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவாங்க, அதுதான் அது, வேறு ஒன்றும் இதுவே கிடையாது. இப்போ சொல்லுவாங்க குடும்பம் வேற பிஸ்னஸ் வேறங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அரசியல் வேறேன்டுவாங்க. அது அந்த நேரத்தில் கூட்டணி, இது இந்த நேரத்தில் இதுதான். இது தவிர வந்து இவங்க கேட்பாங்கல்ல, இப்போ எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், கூட்டணியில் பங்கு தான் ஆட்சியில் பங்கு, இதெல்லாம் இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லிட்டாங்க. இப்போ அடிக்கடி அதானே வருது, எல்லாமே ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு திட்டமாக சொல்லிட்டாங்க, திமுக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு இது ஆப்ஷன் இருக்குல்ல. இன்னொரு ஆப்ஷன் என்ன, இன்னொரு இதில் என்னென்னா திமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல ப்ளஸ் என்னென்னா, இது ஒரு நீங்கள் சீட்டு கூட தரலாட்டினா டிவிக்கே போயிடுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கேட்கலாம், சீட்டு கேட்கலாம். யார் இப்போ விசிகா திருமாவளவன்லாம் நீங்கள் ஒரு சீட்டை கேட்குற சீட் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. 25 அங்கே வருது இல்லை, டிஎம்கே அவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம்ல. அதான் சொல்கிறேன், பிரித்து கொடுக்க வாய்ப்பு கம்மி தானே சார். ஏன் இந்த 25 சீட் ஏன்னா ஒருத்தவங்க சீட்டு பிரித்து கேட்டாங்கன்னா இன்னொரு எல்லாமே எனக்கு அது எல்லாருக்கும் 2 சீட், இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும்ல கட்சி கூட்டணி. குழப்பம் வராது, ஏன்னா வந்து 25 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது உங்களுக்கு. இந்த 25 சீட்டு இவருக்கு ஒரு 5, அவங்களுக்கு 2, 3, 2 பிரித்து இவங்க ஒரு 10 இவங்க எடுத்துலாம் எக்ஸ்ட்ரா. வரலாறுல 25-20 சீட்டில் வந்து காங்கிரஸை தவிர மற்ற எந்த கட்சிக்கு எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் போயிடுச்சுன்னா வர்றது கஷ்டம் தானே. கொடுக்கறது தான் எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ பிரித்து கொடுத்துடலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அடுத்த அதான் பிரித்து கொடுக்குறது வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துக்காண்டி கொடுக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறது கம்மி. ஏன்னா விசிகா காங்கிரஸ்க்கு வந்து எல்லாருமே பொதுவாக தான் போட்டிடுவாங்க காங்கிரஸ். இது விசிகா இந்த இதெல்லாம் அப்படின்னா அது தனி தொகுதியில் போட்டிடுவாங்க. தனி தொகுதி மீன்ஸ் அந்த சிதம்பரம், அரியலூர் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் ஏரியா இருக்கும். பாமகவும் அப்படி தான், அந்த வன்னியர்கள் இருக்கிற ஏரியா தான் போட்டிடுவாங்க. அதனால தான் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது 25 சீட் கொடுத்தா அந்த 3 சீட்டு கூட ஜெயிக்கலாம், மற்ற சீட்டில் ஜெயிக்கிறது கம்மி தானே. இல்லை சார், இந்த டிஎம்கே வேவ் இது அலையருக்கு சுனாமி மாதிரி இது எல்லோரும் அடிச்சுட்டு போயிடும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாரோட யார் கூட்டணி சேர்ந்தாலும் இப்போது டிவிகே வர்றதுனால இவங்க எல்லாருக்குமே தான் பாதிப்பு. அதில் அப்படி கணக்கெடுத்திங்கன்னா இப்போ வந்து டிவிகே இருக்குது, டிவிகே வந்து யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அவங்களுக்கு தான் பலம். யார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்க்கு. இப்போ மீதி பேர் அந்த கூட்டணியில் யார் இருந்தாலும் ஒரு சிலர் இங்கே வரத்துக்கே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்காது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னே பேசின பேச்சுக்கள் விஜயை பற்றியோ இல்லை வேறு எந்த கூட்டணி பற்றியோ எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அப்படி வரும்போது அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது கஷ்டம். ஒன்று, இவங்க சேர்த்துக்கிட்டாலும் இவங்களோட மோட்டிவ் என்னன்னு சரியாக யாருக்கும் தெரியல. இப்போது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவர்களும் அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்க கூட எம்எல்ஏ வாங்கணும், அப்படி இருக்கணும்னு தான். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் இவங்க பேசாமல் இருந்தாங்க. அது வேங்கவேல் விஷயமாக எடுத்துங்க, எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் இவங்க யாருமே அந்த அளவுக்கு சும்மா நானும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுறேன், அந்த ரேஞ்சில் தான் பேசுனாங்களே தவிர யாருமே ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணல. அதுதான் நாங்கள் பார்த்த ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எதுவுமே சரி பொலிட்டிக்கலாக இப்போது இவங்க 2 பேர் காங்கிரஸும் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா 100% டிவிக்கே தான் வரும். ஒருவேளை காங்கிரஸ் சேரலைன்னாலும் டிவிக்கே தான் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த கட்சி கூட்டணி போட்டாலும் டிவிக்கே வந்து அதை எப்படி சொல்கிறது உள்ளே பூந்து கெடுக்கிற மாதிரி தான் இப்போ தாவேக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவோட பலத்தை காமிச்சிருச்சு, ஓட்டு வங்கியில் காமிக்காட்டி அந்த கூட்டத்தை காமிச்சிருச்சு, அதோட வேல்யூவை காமிச்சிருச்சு நாங்கள் இவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு பயத்தை உண்டாக்கிக்கணும். அதிமுகவுக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கு ஒரு எல்லாருக்குமே பயம் இருக்கும் சார். எல்லாருக்குமே இப்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தர் எமர்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க ஓட்டு பிரியும் இல்லையா. ஏன்னா ஒரு கூட்டும் போதே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மக்களை கூட்டி வரதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து எல்லாம் கூட்டி எதுவுமே பண்ணலையே, இது பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ மீட்டிங்லாம் போட்டுருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணி இவன் எந்த செலவு இல்லாமல் கும்பலை கூட்டுறானே அப்படின்னா இந்த இது சொல்லுவாங்களே கூட்டம் வாக்கா மாறாது. மனசெலவில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க எல்லாருமே, எல்லா பார்ட்டிஸுமே. இவங்க வந்து அதுக்கு தான் இவங்க தான் இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் போடுறதில்லாம். இதெல்லாம் மீறி தான் இவங்க ஜெயிக்கணும். இன்னொரு விமர்சனம் இருக்குல்ல, கூட்டம் வாக்கா மாறாதுன்னா திமுக அதிமுக சொல்கிறாங்க. அது எப்படி வாக்கா மாறாமல் இருக்குமா? ஒரு கூட்டத்தில் ஒரு 10-100 பேர் எக்ஸாம் வந்தால் கூட அது 90 பேர் போட மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க மாறாதுன்னு, நானும் இல்லை மற்றவங்களோ பப்ளிக்காக சொல்கிறது மாறணும்னு. இது வந்து ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஒன்று, அதை விட அப்படி அந்த இதெல்லாம் வராதுன்னு பண்ணுறவங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்து மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு போயிருக்கான். எதுக்கு போனால் ஆடியோ ஷோ பார்க்கறது ஜிடிவிலே போட போகிறாங்க. அது இல்லை, அவங்க வந்து அவங்க சப்போர்ட் காட்டணுன்றதுக்காக போகிறது. அதை தவிர இங்கே வந்த கூட்டங்கள்லாம் பார்த்தா வெறும்
ரசிகர் கூட்டமாக தெரியுது. ஒரு 3 மணி நேரத்துக்கே அந்த ஷோக்கு போகிறவங்க 5 வருஷம் ஃபுல்லாக என் தலைவன் தான் ஆளணும் ஓட்டு போடாமல் இருப்பாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் ஓட்டு போடாத அந்த குரூப்பில் 8x21 குரூப்பு, அந்த வயசு குரூப் வந்து நிறைய பேர் அந்த லீவு கிடச்சி என்ஜாய் பண்ண யோசனை பண்ணவங்களாம் இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்க 100%. இப்போ அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு முக்கியமாக விழும்னா முக்கியமாக டிவிகேக்கு தான் விழும். அதில் வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு கொஸ்டின் சார், இப்போது கலைஞர் திமுக ஆரம்பம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ கலைஞரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும். சினிமா கலைஞர்களை வந்து தன் கைக்குள்ளே போட்டுக்குவார் எப்போதுமே. ஒரு பாடலாசிரியர் இருந்தாலும் சரி, ஒரு டேரக்டர் இருந்தாலும் சரி, நடிகர்கள்லாம் ஒரு கைக்குள்ளே போட்டுக்குவார். அதுக்கு அடிக்கடி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பார், ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பார். ஏன்னா அவங்களெல்லாம் தான் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு. தான் வசப்படுத்துகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அப்போ இருந்த வளர்ச்சியோடு இப்போ சரிவாக தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வடிவேலு, டி ராஜன், இந்த மாதிரி நிறைய பேர் திமுகவுக்கு போனாங்க எல்லாம், குஷ்புலாம். இது இப்போ சிவகார்த்திகேயன் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரோ அப்படின்னு ஒரு இல்லை அவர் அதில் சேர மாட்டார். அவர் இந்த மாதிரி விஷயத்தில் சேர மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதே மாதிரி விஜய் மாதிரி தான் பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறுன்னு பார்க்குறாரு. இது வந்து அவர் ஆக்ட் பண்ணார், அத்தோடு அவர் கதை முடிஞ்சது. அவர் பாட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்துக்கிறாரு. இந்த டேட்டில் வரணும் அவர் ஃபோர்ஸ் பண்ணல, ப்ரொடியூசர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் தான் வந்து அந்த டேட்டில் வந்தால் ஈக்குவல், ஏதாவது ஆக்சுவலாக வந்து அந்த இதுவே புரிஞ்சிக்கல யாருமே. அவர் சிவகார்த்திகேயன் வேணும்னே வந்து இது பண்ணுறாரு, இவர் இது பண்ணுறாரு, அந்த இதுவே இல்லை. நான் ப்ரொடியூசர் அவங்க பேசுகிறது பார்த்தா ப்ரொடியூசர் இல்லை, அந்த தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் ஒரு படம் போட்டால் மினிமம் 3 வீக்ஸ் வந்து அவங்க ஓட்டணும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் ஒரு 9th இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்னால் 3×6=18, அதான் 25 வரலும் தான் அவங்க ஓட்டி ஆகணும். 24 20 கணக்கு பண்ணிங்க. அது வரலாம் கண்டிப்பாக அவங்க வேறு படம் மாற்ற முடியாது. அதுதான் கான்ட்ராக்ட். இப்போ இவர் 14ஆம் தேதி அடுத்த ரிலீஸ் பண்ண வச்சுருக்காரு. யார்? பராசக்தி. அப்போது 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ வந்தால் 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இவர் 3 வாரம் கழிச்சு தான் படத்தை போடணும். இப்போ என்னென்ன சார், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறது வந்து தேட்டர் உரிமையாளர்களுக்கும் நஷ்டம், தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம், டிஸ்ட்ரிபியூட்டர் கூட எடுக்கிறவங்களுக்கு நஷ்டம் சார். அப்படி பார்த்தா இவர் வந்து ஆல்ரெடி 14th சொல்லி படம் போடும்போதே ரிலீஸ் பண்ணிட்டார். யார்? படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சிவகார்த்தி அந்த பராசக்தி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஆகஸ்ட்டில் போடுறவங்க இப்போ எலெக்ஷனுக்காக தான் முன்னே கொண்டு வந்திருக்காங்க. யார்? நம்ம இது உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், ஒரு பூஸ்ட் கொடுக்கும். யாருக்கு? டிவிகேக்கு. அதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பண்ணதும் கரெக்டு தான், அவங்க பண்ணுறதும் கரெக்டு தான். அதில் எந்த விதமாக ஏன்னா இப்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா நமக்கே தோணுது, விஜய் படம் எப்போ இருந்தாலும் விஜய் படம் நல்லா இல்லாட்டியும் கூட அது ஓடிடும், வசூல் வந்துடும், எல்லாத்துக்கும் அது தெரியும், பிஸ்னஸ் ஓடி நல்லா இதாயிரும். இப்படி இருக்க நேரத்தில் விஜயோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அங்கே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி படம் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது. பராசக்தி நல்ல படம், நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஹிஸ்ட்ரி மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா அது தள்ளி போட்டிருக்கலாம், தள்ளி போட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த கருத்துக்களை சேர்த்துருக்கலாம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஓட விட்டுருக்கலாம். அதுக்கு அந்த கருத்து, ஏன்னா இது படம் ரொம்ப இந்த பராசக்தி ஹிஸ்ட்ரி மக்களுக்கு தெரியாமல் போயிடும். இதோட இது கலந்துச்சுன்னா பாதி பேர் பார்க்கல. அவங்க வந்து ஈக்குவலாக தியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அப்படி தான் பேசியிருக்காங்க. அவங்க ஈக்குவல் தியேட்டர்ஸ் வரணும்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் வர ஸ்பில் ஓவர், அதாவது அதில் வர ஜனநாயகம் வர கூட்டம் டிக்கெட் கிடைக்காம கண்டிப்பாக இதுக்கு போயிடுவாங்கன்னு. இதை தவிர வந்து லாங் ரன் ஒரு 15 நாள் ஓடுற படம் 15 நாள் ஃபுல்லாக ஓடுதுன்னு வச்சுங்களேன், 20 நாள் ஃபுல்லாக தான் 30 நாள் ஓடும். எது 10 நாள் இங்கே 2 ஷோ கணக்கு பண்ணால் எப்படி வருதோ கொஞ்சம் லாங் ரன் ஓடுமே தவிர அவங்களுக்கு வந்து எந்த 2 பேருக்குமே எந்த எஃபெக்ட் வராது. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தள்ளி வந்தால் நல்லது தான். ஆனால் ஆல்ரெடி அவங்க போட்ட டேட்டு போட்டிருந்தா கூட ஓகே. இந்த 14 தான் போட்டுறாங்க. 14 போட்டால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 3 வாரம் கழிச்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இல்லை, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அந்த பராசக்தியோட ப்ரொடக்ஷன் டீமு திமுக அதை இது பண்ணுறதும் அரசியல் நம்ம பார்க்குறோம், அரசியலாக பார்க்குறோம். அது அரசியல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியன் அது. பட் உள்கூத்து என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அண்ணாமலைன்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்கிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் ஊழல் பண்ணாங்க, இதே போல் நான் போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறேன். இது இவர் மாத்திரம் இல்லாத சிஎம் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் போய் கொடுத்தாங்க. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அதாவது அவங்க வந்து ஏடிஎம்கே மேலே கொடுத்தாரு, இவர் போய் டிஎம்கே மேலே கொடுத்தாங்க. கடைசியில் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதுவரையும் யாருக்கு மேலே ஆக்ஷன் வந்த மாதிரி தெரியல. ஒரே ஒரு மினிஸ்டர் மாத்திரம் என்ன சொல்கிறாங்க, கேஎன் மேலே கேஸ் போட சொல்லி வந்திருக்கு, எஃப்ஐஆர் போட சொல்லி வந்திருக்கு. மோஸ்ட்லி எந்த ஒரு பொன்முடி மேலே ஒரு சிலது வந்திருக்கு, இவர் மேலே வந்திருக்கு, அதாவது செந்தில் பாலாஜி மேலே. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி இருந்தால் தப்பு பண்ணுறவனுக்கு பயம் இல்லையே, அது இருந்தால் தான் இதாகும். ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸை தொலைச்சிட்டார். அவர் அதை கண்டுபிடிச்சி அது சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதான் விஷயம். இப்போ விஜய் அவர்கள் இத்தனை கூட்டணி சேர்த்து தான் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு இருக்கா, தனியானாவே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குது சார்.
அவர் தனியாக நின்னா தான் ஜெயிக்க முடியுன்றது என்னோட இது. தனியாக நின்னா 100% ஜெயிக்க முடியும். கூட்டணி இருந்தால் பலம்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பலமாக தெரியல. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வர்றதுனால நான் சொல்கிறேன், ஆல்ரெடி பொல்யூட்டட், அந்த பொல்யூஷன் ஆனது திருப்பி இவங்க சேர்த்துக்கிட்டா இவங்களும் பொல்யூட் ஆகிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. பட் அதெல்லாம் காஷியஸாக இவங்க பண்ணலாம். பட் பொதுவாகவே இவர் தனியாகவே ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அவங்க கூட்டணி சேர்க்குறதுல எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் அவங்களோட கட்சி தலைமை தானே அவங்க சொல்லணும். இப்போது நம்ம எல்லா எலெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கட்சியும் வந்து கேம்பெயின் பண்ண பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கட்சியோட குற்றத்தை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களை வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டீங்க, இந்த பஸ்ஸில் போக்குவரத்து துறையில் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லி தான் பண்ணுவாங்க. இவங்க உங்கள் ஆட்சியில் இருந்ததை குற்றத்தை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சியில் இருந்த சொல்ல மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ விஜய்க்கு வந்து எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. இது எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அட்வான்டேஜ் தான். இது எப்படி எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ணுவோம் மக்கள் மத்தியில் விஜய் எப்படி கெட்டதாக காமிச்சு இவங்க வின் பண்ண எப்படி வாய்ப்பு? அவங்களும் கெட்டதாக காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு 2 பேரும் கெட்டவங்களும் ஊரில் இல்லை பாயிண்ட் கிடைக்காது. இல்லை மற்ற கட்சிகளுக்கு என்னது சொல்கிறது பாயிண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இவருக்கு கிடைக்கும். இவர் வந்து அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் என்ன நல்லது பண்ண போகிறாரு, இவரால் என்ன மக்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கரூரில் 41 பேரை உயிரை எடுத்துட்டாலும் விசாரணை போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட அங்கே போயிருக்காங்க, அதாவது டெல்லிக்கு போயிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சிபிஐ என்ன சொல்கிறதோ அது வரப்போகுது. அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அது மக்கள் மத்தியில் விஜய்க்கு அதுலேயும் கெட்ட பேர் கிடையாது. அது எந்த விதமான இதுவும் கிடையாது, பேட் நேமும் வராது. பட் இவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, அங்கே போக மாட்டார், இங்கே போக மாட்டாங்கிற பேச இதில் நாளுக்கு நாள் சொல்லி தான் இருப்பாங்க. பட் அங்கே போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. இந்த அரசியல் நல்லா சூடு பிடிச்சு நல்லா போயிட்டுருக்கிறதுல இடையில ஒருத்தர் இருக்கார், நம்ம சீமானண்ணன் அவர்கள். சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆட்சிக்கு வருவதற்கு பின் கூட அவர் இதை 2ஆக பிரிக்கலாம். வருவதற்கு முன் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே சீமான் பின்னாடி தான் இருந்தாங்க, ஒரு % இளைஞர்கள்லாம். ஆமாம். இப்போது வந்து விஜய் வந்து வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. சீமானோட பேச்சு ஒரு காமெடி பேச்சாயிருச்சு, சில கதைகள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாம் அது அவரோட. அதாவது இப்போது சீமான் பற்றி என்ன சொல்லணும்னு சொன்னால், அவர் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. ஒரு 8 வருஷம் வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் ஆட்சிக்கு வருவாரான்னு சொன்னால் எந்த காலத்தில் ஆட்சிக்கு வர முடியாது, அது கன்ஃபார்ம். அது அவருக்கே தெரியும். அவருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர் இந்த ஊர் இருக்கிற பிரச்சனைகள் பேசலை, அவர் வெளியூரில் பிரச்சனை இருக்கிற பேசுகிறார். ஸோ இந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள்ன்றது பேசலை. அதே நேரத்தில் இப்போ 8%ன்றது இவருக்கு 2% 3% வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. விஜய் வர அவங்க ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக இவர் இழுத்துருவார். ஸோ அதனால் பெரிய விஜய் வந்ததுக்கு பின்னா அவருக்கு பெரிய டேமேஜ் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலோடு அவருக்கு முடிஞ்சிடும். இப்போது மக்கள்கிட்ட வந்து சார், இப்போ சீமாவில் பேச்சு வந்து கொள்கைகள், இப்போ தமிழ் தேசியன்னு பேசுகிறார்ல, இது தமிழ் தேசியம் பேசுகிறது ஓகே தான். இதே பேசி ஜெயிக்க முடியும்? அப்போ மக்களுக்கு முடியாது. மக்களுக்கு நல்லது பண்ண நீங்கள் போய் ஒருவேளை ஸ்ரீலங்காவிலிருந்து நீங்கள் போய் அங்கே பேசினாலும் ஜெயிக்க முடியாது இனிமேல். இல்லை விஜய் ஒரு ஸ்டேஜ் அடிக்கடி சொல்லியிருப்பார், என்னதான் கொள்கை இருந்தாலும் மக்களுக்கு வந்து தங்க இடம், உடுக்க உடை, சாப்பிட உணவு, இதை அன்றாட அடிப்படை. இது கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் என்ன மாதிரி பண்ணணும்னு யோசிச்சாவே மக்களுக்கு அது அந்த மாதிரி போய் சேர்ந்தாவே ஓகே தான். கொள்கையை பேசி மக்கள்கிட்ட ரீச்சாக என்ன விஜய் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் உண்ண உணவு உடுக்க உடை, இருக்க இடம் 3 வேணும். கரெக்டு தான். அன்றாட வேலை இதெல்லாம் 3 வேலை இருந்தால் தான் இது 3 வரும். இது வேலை இல்லைன்னா இது 3 வர்றது கஷ்டம். அது கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கணும். அதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தமிழ் தேசியம், திராவிடம், ஏதோ அதாவது பெரிய மாடுகள் மாநாடு இதெல்லாம் நடக்கும், காடுகளின் மாநாடு, நீர் மாநாடு, எந்த மாநாடு. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க மக்களோட பிரச்சனைகள் பேசலை. சொல்கிறாரு அங்கே நடக்குது, அவர் சொல்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள், மணல் திருடு நடக்குது, அங்கே நடக்குது, இது நடக்குது சொல்கிறாங்க. பட் பேசிக்கலாக பார்த்தா இவரோட இது வந்து அவ்வளோ அட்ராக்ட் பண்ணல. முன்னே இருந்த ஒரு அட்ராக்ஷனை இப்போ குறைஞ்சிருச்சு தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஃப்யூச்சரில் வந்து இவர் எமர்ஜ் ஆனதுனால அவர் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் தான் பல கட்சிகள் இந்த 2026க்கு அப்புறம் ஒரு சில கட்சிகள் காணாமல் கூட போயிடும். இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இப்போது சீமான் அவர்கள் அவ்வளோ கத்தி அந்த விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சீமான் அரசியல் நிறைய பேசியிருக்காரு. சில இளைஞர்கள் மட்டத்தில் அது போய் சேர்ந்துருக்கும் தமிழ் தேசியம்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி சினிமாவில் இருக்கும்போது விஜய் பின்னாடி சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அரசியல் மாறும்போது இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்திட்டாரோ? ஏன்னா மற்ற ஆட்டோமேட்டிக்காக அரசியல் ஆயிடுவாங்க சார். இல்லை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமூக வலைத்தளத்தை இப்போது சினிமா பார்க்குறத இதோட அடுத்து எந்த கட்சி என்ன பேசுகிறாங்க, விஜய் என்ன பேசுகிறாரு, சீமான் என்ன பேசுகிறாரு, இதில் இறங்கிட்டாங்க எல்லாமே. இது ஒரு நல்ல விதமாக பார்க்குறாங்களே. இப்போது மற்ற கட்சி ஆண்ட கட்சிகள் இருந்துமே இளைஞர்களுக்கு அரசியல் கற்றுத்தரலை. இல்லை எனக்கு தெரிஞ்சு
நான் நிறைய எலெக்ஷனில் இங்கே ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு 18, 20, 22 காலேஜ் முடிக்கிற வரை பசங்க அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டா எலெக்ஷனுக்கு சினிமாவுக்கு போயிடுறதோ ஆமாம். இது வேறு எங்கேயோ சுற்றுறதோ போயிடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டாச்சுப்பா நம்ம வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவோன்ற மாதிரி அது ஒரு குரூப் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க முதல்கொண்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கு துண்டை போட்டு விஜய் தான் ஜெயிக்கணும் 2026 விஜய் அப்படிங்கிற இது முன்னாடி நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. பார்த்தது கிடையாது. ஒரு அரசியலில் இவ்வளோ திருப்பு முனை கொண்டு வந்து அது விஜய்னு பெருமை தான். அதே நேரத்தில் இந்த யங் ஓட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதே யாருக்கு ஓட்டு போட்டானோ அவங்க பாட்டுக்கு லீவ் எடுத்துகிட்டு போய்ட்டு. இந்த வாட்டி அது நடக்காது. இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த குரூப் ஃபுல்லாகவே ஓட்டு போடுவாங்க. இது ஒரு மாநிலத்துக்கு இது தேவையானது தான். நம்ம இது சின்ன வயசுலேருந்து அது வரணும். இப்போது சின்ன வயசு அட்லீஸ்ட் அந்த இப்போ வயசு அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டிங் வயசு வரும்போது யாரை செலக்ட் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஒன்று பேரண்ட்ஸ் கற்று தரணும், இல்லை அந்த லீடர்ஸ் கட்சி. 18 வயசு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த வயசு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏன் அக்கறை இல்லாத இருக்குன்னா அவங்களுக்கு தேவையில்லை, யார் வந்தாலும் ஒன்று தானே என்ற ரேஞ்சில் இருந்துட்டாங்க. இப்போது இது வரணுன்றதுக்காக எல்லோரும் 100% போய் ஓட்டிங் போடுவாங்க. இப்போ வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட அரசாங்கம் வந்து சில மலைகளையோ இது மாதிரி நிறைய அழிச்சிருக்காங்க. மணல் திருட்டுலையும் போய் மணல் திருட்டு இருந்தாலும் மலைகள்லாம் சுரண்டி அதை கல்குவாரி இது பண்ணி அதில் ஒரு ஊழல் பண்ணி அதை பக்கத்து அண்டை மாநிலங்களில் விற்று இது மாதிரிலாம் பிஸ்னஸ் சில அமைச்சர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கேள்விப்படுறோம். இது இயற்கை வளங்களை அழிக்கிறதாவே முன்னாடி இருந்த அரசாங்கம் இது வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வர புது கட்சிகள் இது மாற்றுறதுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பாக மாற்றலாம். அதுக்கு எல்லாருமே அதிகாரிகளும் பப்ளிக்கும் அதை தவிர அந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே மினிஸ்ட்ரிஸ் எல்லோரும் ஒத்துழைச்சா தான் முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னே, எம்ஜிஆர் ஒரு பாட்டில் கூட வரும், என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி ஒரு பாட்டு வரும். இந்த இடத்துல இல்லாத நேச்சுரல் ரிசோர்ஸே கிடையாது இல்லையா. இதே நான் எங்கள் சிங்கப்பூர் பற்றி எக்ஸாம்பிள், அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அதுவும் வெளியூர்லேருந்து தான் வரணும். இந்த மலேசியா அந்த இதுலேருந்து தான் வரணும். காற்று ஒன்று தான் வருமே தவிர இது எல்லாமே வெளியூர்லேருந்து தான் வரணும். காய்கறி பழம் ஆஸ்திரேலியாவிலேருந்து மீட் வரும். வெஜிடபிள்ஸும் இந்தியா மலேசியாவிலேருந்து வரும். அது எலக்ட்ரிசிட்டி இந்தோனேஷியாவிலேருந்து வரணும். ஸோ எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸுமே இல்லாத இந்தியா மாதிரி, அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு காலத்தில் இருந்த நாடு இன்றைக்கி டாப்பில் வந்திருக்குன்னா காரணம் அது பலவித காரணங்கள் இருக்குது. பலவித காரணங்கள் உருவாக்குறது சில தமிழர்கள் பங்கு இருந்திருக்கும்ல. அதில் இல்லை சிங்கப்பூர் உருவாக்கம் தானே, உருவாக்குறது தமிழர் பங்கு இருந்திருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அந்த தமிழ் அதுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இல்லை எந்த ஒன்று ரோடு போட்டால் அதில் எவ்வளோ எனக்கு கமிஷன் வரும்னு தான் பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் அரசியல். லஞ்சம் அரசியல். ஃபஸ்ட்டு லஞ்சம் இல்லை லஞ்சம்னா அரசியல்னால தான் லஞ்சம். யார் வந்தாலும் லஞ்சம் தானே. அரசியல் வேறு. அரசியல் இருக்கிறதுனால தான் லஞ்சம் வருது. இல்லாட்டி லஞ்சம் இருக்கிறதுனால என்னங்க சொன்னால் எந்த அரசியல் வந்தாலும் அது லஞ்சம் வாங்குற சூழ்நிலைக்கு வந்துடுது. ஏன்னா அவர் கொடுத்தாரு சார், நீங்கள் என்ன சார் கொடுக்கலன்ற மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு பேசிக்கலாகவே அந்த லஞ்சன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் ரொம்ப பிடிக்காத வார்த்தை ஒன்று தான். அது வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக கரெக்ட் ஆகிடுச்சு. இனிமேல் அது விஜய் சொன்ன மாதிரி தான் அந்த 7 வருஷத்துக்கு முன்னே சொன்னது இன்றைக்கும் சரியாக தான் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக மாறும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரலாம் இருந்தால் தான் அது மாறும். கண்டிப்பாக மாறும்னு நான் நினைக்கிறேன். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி.